பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஓப்பனா நான் அவர்ட்ட கேட்கும்போது, "ஐயா நீங்க வெளியில போய் எதுவும் குடும்பமா இருந்தீங்கன்னு" கேட்டதுக்கு அவர் ஓப்பனா சொன்னாரு. "ஐயா அது உண்மைங்கய்யா. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைங்கய்யா. நான் வந்து எனக்கு 26 வயசு இருக்கும்போது நான் வந்து நானும் ஒரு பொண்ணு விரும்புனோம். அது பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து ஒரு காட்டு பகுதியில போய் நாங்க வந்து தனிமையா இருந்தோங்கய்யா" அப்படின்னு சொன்னாரு. அதுல இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னாய்யா, எனக்கு வந்து பிரச்சனை அதுல இருந்தேங்கய்யா அப்படின்னாரு. அவங்க அந்த லவ் பண்ண பொண்ணு என்ன விட்டுட்டு போயிருச்சுங்கய்யா. அதுலேருந்தே எனக்கு ஒண்ணு பிரச்சனை. எந்த பொண்ண பார்த்தாலுமே எனக்கு வந்து அது ஒரு ஆண்மைத்தன்மை இல்லைங்க. அதுலேருந்து தாங்க ஸ்டார்ட்டிங் அப்டின்னாரு. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைங்க அப்டின்னாரு. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, பாதி இது கட் பண்ணியிருப்போம். இதில பார்த்தீங்க அப்டின்னா, அவர் வந்து பூஜை கட்டி எல்லாம் மந்திரம்லாம் படிச்சு வரும்போது வந்து உடம்புல இறங்கி ஒரே ஆட்டம். ஆட்டம் ஆடி பார்த்தீங்க அப்டின்னா, 8 பக்கெட்டு கட்டி, திசையெல்லாம் கட்டி எல்லாத்தையும் போட்டு உட்கார வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்துருச்சு. வந்துருச்சு. அது பேசாமைக்கும் அவங்க அம்மாக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. ஷாக் ஆனோனே வந்து கரெக்ட்டா இறங்கி பேசுது. "என்னை எதுக்கு இவ்வளவு என்னைய வந்து தொந்தரவு குடுக்குறீங்க? நான் வந்து இத்தன வருஷமா இருந்துட்டேன். என்னை ஏன் இப்படி என்னை போட்டு தொந்தரவு குடுக்குறீங்க? நான் அந்த பையன் கூட இருந்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படிங்குது. கரெக்ட்டா பேசணும். இந்த மாரி விட்டு போயிறணும், இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. வயசு பையன்ம்மா, கல்யாணம் திருமணம் ஆகுது. நான் தான் அது சொல்லுது. நான் தான் திருமணத்த நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. நான் தான் திருமணத்த நிப்பாட்டினேன். நீ என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்க. நான் அந்த பையன விட்டு போமாட்டேன். நீங்க என்ன பண்ணாலும் பண்ணாலும் அந்த பையன விட்டு போமாட்டேன். நான் அந்த பையன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கட்டெல்லாம் போட்டு, முடிச்செல்லாம் போட்டு எல்லா பக்கட்டும் இது பண்ணி, கட்டி 2 அடி குடுத்ததுக்கப்புறம் நான் போயிடுறேன். நான் விட்டு பையன